விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செய்வதற்கான ஒரு நாள் ஒன்று, இந்த வீர வணக்கம் தொடர்பான ஒரு எழுச்சி நாள் ஒன்று இந்த வருட நடுப்பகுதியில் நடக்கும். போர்க்குற்ற விசாரணைகள் உள்ளக பொறிமுறை ஊடாக நடத்தப்படும் என்று விஜித ஹேரத் அவர்கள் அண்மையில் சொல்லியிருந்தார். ධර්මය ගැනත් මේ කියන කතාව කරුණාකර ඉඩ දෙන්න. එයාගේ අම්මා තාත්තා දන්නවා තාත්තා එයාගේ ඔළුවේ මොකුත් නැහැ කියලා. ඒ නිසා සිංහලෙන් නම දාලා තියෙන්නේ. කිස් ෆුල්. ඒ කියන්නේ ගරු මන්ත්‍රීතුමනි මේ කිස් කියලා පොයින්ට් එක වල දෙන්න බෑ. ඔයාට ඕනද පොයින්ට් එක පොඩ. ගරු නිසාම් කාර්යප්‍රමාණ எங்களுடைய உடல் உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது. ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம். 1990களில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார், உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள். 2009 கோத்தபாய வந்து விரட்டடிக்கப்பட்டவர், அதுக்கு பிறகு ரணில் வந்தவர். எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை. தலைவருக்குரிய வீர வணக்கத்தை செலுத்தணும் என்று மாவீரர் பணிமன அறிவித்ததிலிருந்து அவர்கள் அந்த தேதியையும் அறிவித்ததிலிருந்து அதற்கு எதிராக பல எதிர்ப்புகளும் கிளம்பியிருந்தனர். அங்க அந்த முன்னாள் போராளிகள் கொஞ்சம் பேர் புலம்பெயர் தேசத்துல உழைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அடுத்தவன் காசுல அல்லது செத்தவர்கள் நடத்தி அதுல புலத்து நடத்தி அந்த அதுல இவர்கள் புதிதாக 16 வருடம் கழிச்சு இன்னைக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்கள். நீங்கள் என்ன ஆதாரத்தை, அதாவது இந்த ராணுவ தளபதிகள் சொன்ன விடயங்களை விட மேலதிகமாக என்ன தகவலை ஒரு கட்டத்தில் அறிவிக்கிறோம் சொன்னால், பிடல் காஸ்ட்ரோ பொலிவியான நாட்டில் வைத்து கொல்லப்பட்டு விட்டார், அவர் வீரமரணம் அடைந்து விட்டார் அறிவிக்கணும். அப்ப அறிவிக்கிறதுக்கான ஆதாரங்களாக சுட்டுக் கொண்டவர் யார், இங்க இருக்கிற மக்களுடைய இதை கலவி குடிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்களே இந்த மண்ணிலே அந்த மக்கள் இருக்கணும். எடுத்த சத்திய பிரமாணத்தை காத்துல பறக்க விட்டுட்டு, கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டு, நாட்டை விட்டு தப்பி ஓடி இன்றைக்கும் அந்த தலைவற்ற பிணத்தை வச்சு பிழைக்கிறதுக்கு இருக்கிறாங்க என்றுதான் என்னுடைய தாழ்மையாக. ஜெஃப்னா அப்படின் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் நேற்றைய காணொலியை பதிவு செய்கின்ற போது அந்த காணொலியில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருப்போம். என்னென்று பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செய்வதற்கான ஒரு நாள் ஒன்று தேவை எங்களுக்கு, அந்த நாளை உலகமெங்கும் அறிவிக்க போன்றோம் என்று சொல்லி மாவீரர் பணிமனையிலிருந்து ஒரு தகவல் ஒன்று வந்திருந்தது. அந்த உத்தியோகபூர்வமாக அந்த திகதியை இன்று தான் அறிவிப்பார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் அவர்கள் அந்த திகதியையும் அறிவித்திருக்கின்றார்கள். மே 18ஆம் தேதியை அவர்கள் இதற்குரிய நாளாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள். தலைவர்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதற்கான நாளாக இந்த மே 18ஆம் தேதியை இவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த வீர வணக்கம் தொடர்பான ஒரு எழுச்சி நாள் ஒன்று இந்த வருட நடுப்பகுதியில் நடக்கும். அந்த எழுச்சி நாளுக்கு உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழர்களும் பங்கு கொள்வார்கள். உதாரணமாக புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற தமிழர்கள், தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் அனைவரும் இந்த எழுச்சி நாளை நாங்கள் செயற்படுத்த வேண்டும் என்கின்ற பொருள்பட அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அப்போ இந்த விடயம் தொடர்பாக இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்றதுன்னு நாங்கள் முன்னைய காணொலியிலே சொல்லியிருப்போம். அதாவது தலைவர் வீரச்சாவு அடைந்து விட்டார் என்பதற்கு எதிரான நிலைப்பாட்டிலையும், தலைவர் வீரச்சாவு அடைந்து விட்டார் என்பதற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலையும் இங்கு பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். தலைவருடைய அண்ணனின் மகன் அவர்கள் ஏற்கனவே அவருடைய வீர வணக்கத்தை செலுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தலைவருடைய மகள் உயிரோடு இருக்கின்றார் என்ற பல கதைகள் பரவிய வண்ணமே இருந்தது. இது சர்ச்சையாகவும் பரவப்பட்டது மற்றும் பலரும் இதை உறுதிப்படவும் தெரிவித்திருந்தார்கள். பல நெடுமாறன் அவர்கள் தலைவர் உயிரோடு இருக்கின்றார், அதற்குரிய காலம் கனிந்து வருகின்ற பொழுது தலைவர் தன்னை வெளிக்காட்டுவார், தலைவருடைய குடும்பம் உயிரோடு இருக்கின்றது என்கின்ற தகவலை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தலைவருக்கு நெருங்கிய உறவினர் என்ற ஒரு பொருள்பட தலைவர் ஒரு குறிப்பிட்ட படையினரோடு இருக்கின்றார், அவருடைய இருக்கிற இடத்தை இப்போ சொல்ல முடியாது, ஆனால் காலம் பெறுகின்ற பொழுது அதை தெரியப்படுத்துவார் என்கின்ற ஒரு விடய பிறப்பிலையும் பேசப்பட்டது. அவர்களும் அதற்குரிய தகவல்களையும் பரப்பியிருந்தார்கள். ஆகவே இந்த விடயம் தலைவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற விடயம் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மட்டுமில்லாத ஒரு இழுபட்டு கொண்டு போகிற ஒரு பெரிய விடயமாகவே மாறி இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான விடயப்பொருளையும் ஆராயப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாரார் என்ன சொல்கின்றார்கள் என்றால், தலைவர் அந்த குறிப்பிட்ட நாளில் வீரச்சாவு அடைந்தாரோ தெரியாது, ஆனால் இருந்தாலும் கூட தலைவரது வயதை கணித்து பார்க்கின்ற பொழுது தலைவர் இப்பொழுது உயிரோடு இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை என்றும் ஒரு சாரார் சொல்கின்றார்கள். இருந்தாலும் கூட தலைவரது வயதை கணிப்பிடுகின்ற பொழுது அவர் உயிரோடு இருப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன என்கின்ற பொருள்படவும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயம் ஒரு விமர்சனத்துக்குட்பட்ட விடயமாகவே இப்போ மாறி இருக்கின்றது. அந்த வகையில் இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த
போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பாக. போர்க்குற்ற விசாரணைகள் உள்ளக பொறிமுறை ஊடாக நடத்தப்படும் என்று விஜித ஹேரத் அவர்கள் அண்மையில் சொல்லியிருந்தார். யாரும் குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வடக்கு கிழக்கிலையும் சரி தென்னிலங்கையிலையும் சரி இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகள் உள்ளக பொறிமுறை ஊடாக நடத்தப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆகவே அதற்கு எதிர்ப்பலைகள் கிளம்பியிருந்தன. ஏற்கனவே நீங்கள் இந்த உள்ளக பொறிமுறை ஊடாக நடத்தப்படுகின்றீர்கள் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் உள்ளக பொறிமுறை ஊடாக நிகழ்த்துவதற்கான நிறுவனங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய தொகை குறைவு. தமிழ் தேசிய பிறப்பில் இயங்குகின்ற பல அரசியல்வாதிகள், சாணக்கியன் உட்பட பல அரசியல்வாதிகள் விமர்சனம் செய்கிறார்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த அலுவலகங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, நிராகரிக்கின்ற அந்த அலுவலகங்களை. இருந்தாலும் கூட அந்த அலுவலகங்களுக்காக நீங்கள் ஒதுக்கிய நிதி குறைவு, பிறகு எப்படி அந்த அலுவலகங்களை இயக்கப் போகின்றீர்கள்? ஏற்கனவே இந்த அலுவலகங்கள் முன்னே அரசாங்கத்தில் இயங்காமல் இருந்தது காரணமே இந்த நிதி பற்றாக்குறை தான். நீங்களும் இப்படி செய்தால் உள்ளக பொறிமுறை சாத்தியம் இல்லையா என்கின்ற கேள்வி எழுந்திருந்தது. அது தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இன்று பாராளுமன்றத்தில் முழங்கி இருக்கின்றார். ஏற்கனவே எங்களுக்கு சர்வதேச விசாரணை முக்கியம். முஸ்லீம்களுடைய திருமணம் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஆட்களுக்குரிய திருமணமாகவும் இருக்கின்றது. அதில் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஆட்களும் அவர்களுடைய திருமண வயதில் எப்படி திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள். இதைத்தான் நான் பிள்ளைன்னு சொன்னானே தவிர ஒரு முஸ்லீம் மதத்தை சாடுவதற்குரிய கருத்தை நான் முன்வைக்கலை என்று அவர் சொல்லியிருப்பார். அதற்கு சபையில் முஸ்லீம் தரப்பிலிருந்து பெரும் எதிர்ப்பும் கிளம்பியிருந்தது. ஆகவே அண்மை காலமாக அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. அதில் இப்போ பேசப்பட்டு வர விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இவர் எடுத்திருக்கின்றார் என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அதில் முக்கியமாக இந்த விமர்சனம் காணப்படுகின்றது. நேற்றைய தினம் கிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார். ராமநாதன் அர்ச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று. மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு, அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் 1-2 வசனங்களை சொல்லுகிறேன். நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல. මම කවදාවත් කතා කරේ නෑ මේ අපේ රටේ තියෙන මේ ඉස්ලාමික මාර්ගයේ වරදි කියලා කවදාවත් කිව්වේ නෑ. මම කිව්වා දරුවෝ ටිකක් බඳලා දෙනවා නම් අවුරුදු 9 අවුරුදු 8 දරුවෝ බඳලා දෙනවා නම් ඒක අපි වෙන ආගමක් තියනවා නම් ඒ ආගමෙන් ඒගොල්ලෝ බඳලා දෙනවා නම් ඒක වැරදි කියලා මම කිව්වා. ඒක අපේ මගේ ආගම වෙන්න පුළුවන්, බුද්ධ ආගම වෙන්න පුළුවන්, ක්‍රිස්තියානිටි වෙන්න පුළුවන්, ඉස්ලාම් වෙන්න පුළුවන්. ළමයිව බදලා දෙනවා නම් ඒක වැරදි කියලා මම කිව්වා. අනිත් එක ඒගොල්ලෝගේ දැන් මේක අපි මේක තියෙන ඒක රට. අපි දමලා මිනිස්සු අපි අවුරුදු ටිකක් යුද්ධ ආයුධ අරගෙන රණ්ඩු වෙච්ච මිනිස්සු අපි කියනවා මේ රට එක රට වෙන්න ඕනේ. එතකොට සමහරු කට්ටිය කියනවා මේ රට ඇතුලේ වෙන මේ ඒගොල්ලෝට නීතිය තියෙන්න ඕනේ කියලා. ඒක සම්පූර්ණව වැරදි. මම කවදාවත් ඉස්ලාමීය ආගම ගැන කිසි වැරදක් කතා කරේ නැහැ. හැබැයි ළමයිව හිතලා බලන්න, ඔයාලගේ දරුව අවුරුදු 9 අවුරුදු 8 ඔය පව් මිනිස්සු පොයින්ට් ෆෝට දෙන්න බෑ. මේක මගේ කතාව, මගේ වෙලාව දෙන්න බෑ. ඉවරනාට පස්සේ දෙන්න. ඉවරනාට පස්සේ දෙන්න. මගේ වෙලාව ගන්න බෑ. හරිද? එතකොට මේක සම්පූර්ණ වැරදි. මේක ලෝක ආගම එන නිසාම් කාර්ය පෙරමුම් මන්ත්‍රීතුමා අපේ රටට අපිට ගරු මූලාසුන සභාපතිතුමනි මෙම ගරු පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීතුමා ඔය ඊයේ කියපු කතාව නැවතත් කියලා පිස්බුල්ලා මන්ත්‍රීතුමාගේ නමත් කියලා ඉස්ලාම් ධර්මය ගැනත් මේ කියන කතාව කරුණාකර ඉඩ දෙන්න එපා. ඩිජිටල් කරණයේදී මෙවැනි අසත්‍ය සහ ජනතාව අතර වෛරය වපුරන කතා කියන්න එපා කියලා මම ගෞරවයෙන් කිල්ලා සිටිනවා. මේකත් මෙතුමාට කියන්න කැමැති. ඕගොල්ලෝ දන්නවා මේගොල්ලෝගේ ප්‍රදේශවල අපේ කෝවිලයක් කඩලා මාළු මාකටයක් හදපු මිනිස්සු මේගොල්ලෝ. අපි කවදාවත් මම කිව්වා පන්සල කඩන්න බෑ ජාපානයට. ඉතුරු ඇමතිලා ඔක්කොම කියනකොට, ඉතුරු එම්පිලා ඔක්කොම කියනකොට පන්සල කඩන්න ඕනේ කියලා මම කිව්වා. පන්සල කඩන්න බෑ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගේන්න බෑ කියලා. හැබැයි මෙතුමාගේ ආගමේ තියෙනවා නම් අපේ රට එළියට, අපේ රට ලැජ්ජා වෙන්න නීතිය අයින් කරන්න ඕනේ. මරණොත් මට බය නෑ. ඒක වෙනස් කරන්න ඕනේ කියලා මම කියනවා. ගරු මන්ත්‍රීතුමනි අපි විශේෂයට අදාළව කතා කරමු. අහිංස දරුව කොහමද බැඳලා දෙන්නේ? අවුරුදු 8 අවුරුදු 9 බබාලාව. ඒගොල්ලෝ හිතනවාද? ඒගොල්ලෝ දන්නවද? ගරු මන්ත්‍රීතුමනි ඒගොල්ලෝ පන්සලේ යන්න බෑ කියලා. අපි විවාදයට අදාළව කතා කරමු. මෙතුමාගේ සම්පූර්ණ ආගම ඇවිල්ලා මට කති කිව්වොත් මාව මරලා දැම්මුත් වැරදි නම් වැරදි. ඔබතුමා නෙවෙයි හිස්බුල්ලා. එයාගේ අම්මා තාත්තා දන්නවා තාත්තා එයාගේ ඔළුවේ මොකුත් නැහැ කියලා. ඒ නිසා සිංහලෙන් නම දාලා තියෙන්නේ හිස්බුල්ලා කියලා. ඒ කියන්නේ ඔළුව නැහැ. ඔළුවේක තියෙන එක හිස්බුල්. ඒ කියන්නේ ගරු මන්ත්‍රීතුමනි මේ
නිශාම් කාර්ය අපේම මන්ත්‍රීතුමා ඉස්පුල්ලා මන්ත්‍රතුමාගෙන කියපු සියලුම කතාව හැන්සාට් වලින් කපා දමන ලෙස ඉතා ගෞරවයෙන් අයද සිටින අතර දිගින් දිගටම අනිත් තන්ත්‍රීවරුන්ගේ වරප්‍රසාදයේ කඩවිද විදියට මෙතුමා කතා කරොත් ඒ නව කතාව නවත්තන ලෙස ඉල්ලා සිටිනවා. ඔබතුමා විෂයට අදාළව කතා කරන්න. මන් දැන් කියන්නේ මේ රට එකම රටක්. මේ රටේ ඉන්න මිනිසුන්ට අවුරුදු 9 අවුරුදු 8 බබා බැඳලා දෙන්න බෑ. ඒක වැරදි. ඒක ප්‍රභාකරන් කිව්වොත් වැරදි. මම කිව්වොත් වැරදි. ඒකෙඩි කිව්වොත් වැරදි. ඒ කොහමද හෙට උදේ යනකොට හිතලා බලන්න අපේ දරුවා ගිහිල්ලා අවුරුදු 9 බබාව එක්කෙනෙකුට බැඳලා දීලා හෙට උදේ වෙනකොට එයාට පන්සල යන ගරු සභානායකතුමා කොච්චර වැරදි කියන්නකෝ. ඒක සම්පූර්ණයෙන්ම වැරදි. ඒක කවුරුන් මෙයා නවේ මාව මරලා දැම්මුත් සල්රාන් මගේ ගෙදරට ඇවිල්ලා බෝම්බේ දැම්මුත් වැරදි නම් වැරදි. ඒක මම ඒකෙන් ඉවර කරනවා. අපි බලමு 1983 1983 ஆண்டு எங்களுடைய இனக்கலவரம் உருவாகிறது. அப்போது இருந்த காலத்திலிருந்து 1990 ஆண்டிலிருந்து எங்களுடைய இனம் சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது. எங்களுடைய உயிர் எங்களுடைய உடல் உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது. ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம். 1990 கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார், உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள். உடைமைகளை எடுக்க வேண்டாம் சொல்லவில்லை. ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம், உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது. நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை. ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது. அது பிழை என்றால் பிழை, அது யார் வந்தாலும் பிழை இல்லை. ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன். நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம். 2009 வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார். சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு, ராவணன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார். 2009 ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை, என்னுடைய சகோதரன், என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமல் ஆக்கப்பட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை. எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதிலே சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார், சர்வதேச விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று. கவலை என்னவென்றால், என்னுடைய யாழ்ப்பாண சமூகம், எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில். ஆனால் தம்பி இளங்குமரனுடைய கூட்டு, சரி தம்பி இளங்குமரன் தான் ஒரு பேரினவாதிகள் என்ற ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்ல வேண்டும், பாவம் அவன். ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை 16 வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் ஒருவர் இருந்தார், இதுல ஸ்ரீரன் ஒருவர் இருக்கிறவர். இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து 2022 ஆண்டு கோதா ஹோம் என்று ஒன்றை கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் சேஞ்ச். அதனால் தான் 189 பேர் அங்கே இருக்கிறீர்கள். ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டிலிருந்து திரட்டி இருக்கிறது. அது பரவாயில்லை, நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள். எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய், அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான். தன்னுடைய தாய் வயிற்றிலே அந்த படங்கள் இருக்கிறது, புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள். தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் மொய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அருந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன். அவன் போட்ட பிச்சை, வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் 3 மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன். ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது 2009 மட்டுமல்ல, சஹ்ரானுடைய இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும். நாங்கள் எங்களுடைய நாட்டிலே உங்களுக்கு தெரியும், எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள். உங்களுக்கு வடிவா தெரியும், நல்லாட்சி என்று ஒன்று வந்தது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? 2009 கோத்தபாய வந்து விரட்டடிக்கப்பட்டவர், அதுக்கு பிறகு ரணில் வந்தவர். எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை. அதனுடைய அங்கமாக ஏகேடி சொல்லி இருக்கிறார் என்னவென்றால், தான் கூட சர்வதேச விசாரணைக்கு போக மாட்டேன். ஒரு வாக்கு யாழ்ப்பாணத்திலே ஏகேடியினுடைய கட்சிக்கு விழுமாக இருந்தால் அது என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய 44,000 போராளிகளுக்கும் இப்போது மீதம் இருக்கிற எங்களுடைய இனத்தின் கோடாளி காம்புகளாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டுறேன். அது தவிர உங்களுக்குமே தெரியும், எங்களுடைய புதுமாத்தலன் உட்பட சகல
ஹாஸ்பிட்டல்கள் கூட ஷெல் ஆர்ட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார். அது பரவாயில்லை. பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன், உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுக்கிட்ட 88,000 உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய ரோகண விஜய் வீரர் உட்பட எல்லாரையும் கொண்டு சுட்டு கொண்டே கனத்த மயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன். சரி, அதையும் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஜெனரல் சவேந்திர டி சில்வா எனப்படுபவர் ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கமாண்டோ. அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி UN ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட UN ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூம் மீதமான இது நடந்தபோது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க விட இல்லை என்பதை UN ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள். நான் இதை UN ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன். எனக்கு 77 நாள் கதைக்காம தந்திருப்பதற்கு. அதே போன்றுதான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம். இன்னொரு விடயத்தை சொல்லுகிறேன். நான் பலஸ்தீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர், அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மெஹ்தி ஹாசன் சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வதேசத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டிருக்கிறது. UN ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லுகிறது எங்களுடைய 40,000 சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இருக்கும் ஒரே குரல், தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு ஆசை. எனக்கு சாவதற்கு பயமில்லை. சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை, தேவையில்லை. என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும், அல்ல என் உடலை என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்க அனுப்பி வையுங்கள். 44,000 உறவுகள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றன. உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரர்களோட போயிருக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த 1-2 ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை பார்த்து கதைக்கிற கதை. நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. ஒரு நாளில் போங்கோ யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடைமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான், என்னுடைய தலைவன். ஆனால் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை. இதே அவருடைய தாயார் தெளிவாக සිංහලத்திலே பேர் අම්මා හිස්බුල්ලාගේ අම්මා හරියටම නම දාලා තියෙනවා. හිස්බුල්ලා ඒ කියන්නේ ඒ ඔළුව හිස් කියලා තියෙන්නේ. ඒක සිංහලෙන් නම දාලා තියෙන්නේ. කඩාගෙන ඉන්න. ගරු මන්ත්‍රීතුමනි මේ සාදාවට පිළියෝ සරාන් සරම් ගරු මන්ත්‍රීතුමනි අපි මේ විවාදය විනයානුකූලව ගෙන යා යුතුයි. මගේ අයිතිවාසිය තියෙනවා. මගේ නම සටහන් කරලා ඒ හිස්බුල්ලා මන්ත්‍රීතුමා කියපේකට උත්තර දෙන්න මට අයිතිය තියෙනවා. වෙනත් මන්ත්‍රීවරුන්ට අපහාසයක් වෙනවා නම් ඔබේ කතාව නවත්තන්න සිද්ධ වෙනවා මට. කොච්චරලා තියෙනවද? වෙන මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහාසයක් කරනවා නම් මේ කතාව නවත්තන්න සිද්ධ වෙනවා මට. මන්ත්‍රීතුමා අහන්න මගේ නම සටහන් කරලා මම පිස්සක් කියලා කියනවා. ඔබතුමා විවාදයට සහභාගී වෙන්න ඔබතුමාගේ කාලය තව විනාඩියයි තියෙන්නේ. මං අහන්නේ ෆීඩෝෆීලියා කියන්නේ ඔබතුමාගේ කාලය තව විනාඩියයි. මගේ බලාව අර පැත්තට දීලා තියෙනවා වරදක් කරන්න එපා. ෆීඩෝෆීලියා කියන්නේ පොඩි ළමයිත් එක්ක සෙක්ස් කරන ලෙඩක් තමයි ෆීඩෝෆීලියා. එතකොට පොඩි දරුවක් අපි දැකලා එයාත් එක්ක සෙක්ස් කරන්න ඕනේ කියලා හිතනවා නම් ඒක ෆීඩෝෆීලියා. එතුමාට සයිකෝද නැත්නම් ඒක බරදි කියලා කියපු එකට මම පිස්සක්ද කියලා මම මේ ජනතාවට අහනවා. ඒක අමතරව මට කියන්න කැමතියි. මම තපරේ ඉවර කරන්න. මට ඕන නැහැ වෙලාව ඔයගොල්ලෝගේ වෙලාව අරගෙන මට කතා කරන්න කිසි ඕමනාවක් නැහැ. අපි මගේ වෙලාව දෙන්නේ නැහැ කියලා UN Human Rights Commission එකේ High Commission එකේ මම කියලා කම්ප්ලේන්ට් කරලා දිනවා. ඒක බලාගමු අපේ ඔබතුමා මාතෘකාවට අදාළව කතා කරේ නැතුව කාලය ගෙවිලා ගියා නිකම. මගේ කතාව දෙන්නේ මට කරුණා කරලා තව විනාඩියකින් කතාව අවසන් කරන්න. ඔබතුමාට ඩිසයිඩ් කරන්න බෑ මං කතා කරන්නේ මොනවද කියලා. හරිද? ඔය පුටුවේකට අපි රෙස්පෙක්ට් එකක් දෙනවා. මගේ බලාව නැස්ති කරන්න එපා. මේ මේජර් පබ්ලික් ඉන්වෙස්ට්මන්ට් ප්‍රොජෙක්ට් කියලා පොතක් තියෙනවා. මේ පොත ගැන මම විනාඩියකින් හෙටින් කියලා ඉවර කරන්නම්. මේකින් இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜெனரல் எடுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் வீதம். அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது 0.28 வீதம் வடக்குக்கு, கிழக்குக்கு 0.8 வீதம். அதே மாதிரி இளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர். அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கி இருக்கிற சைபர். வினாடி என்ன ரிலிஜியேஷன் கல்ச்சரல் அண்ட் ஹெரிடேஜ் மினிஸ்ட்ரி 2350 மில்லியன் பாவித்திருக்கிறது. ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு இருக்கிறது சைபர். அதே நேரம்
நொதர்ன் ப்ராவின்ஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டாக்குக்காக 18 பில்லியனும் 25 பில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது பிந்துவாய் සයිවර් මිචදේ සොලි තපරේ දෙන්න මම ඉවර කරන්න. ඒ වගේ නොදර්න් ප්‍රොවින්ස් එකේ අපි මුල්ලිවායි කාලේ අපේ අර පාලම හදන්න දුන්නා මිලියන් 500ක්. හැබැයි 500 மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 500 மில்லியன் 1.37 வீதம் மொத்த உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய 1 வீதம் சைவர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய வாக்குகளை நீங்கள் பிச்சையாக கேட்டு என்னுடைய இனத்தை என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களாக இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு எதிரான ஓட் அல்ல, என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட். ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும். நாங்கள் யார்? நாங்கள் தமிழர். நாங்கள் இன்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன தமிழன் நான். நாங்கள் செய்யவில்லை, கொலை செய்யவில்லை. ஏனென்றால் நான் தமிழன்டா, யாழ்ப்பாண தமிழ். முடிந்தால் பண்ணிப்பார். தேங்க்யூ. ගරු රාමනාදන් අර්ජුනා මන්ත්‍රතුමාගේ කතාවේදී මෙම සභාවේ වෙනත් මන්ත්‍රීවරයෙකුට හෝ කිසියම් ආගමකට අපහාසයක් සිදුවන වචන තිබේ නම් ඒවා හැන්සාඩ් වාර්තාවෙන් ඉවත් කිරීමට ගරු කතානායකතුමාගේ අවධානයට. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்த அந்த விடயப்பர், அதாவது தலைவருக்குரிய வீர வணக்கத்தை செலுத்தணும் என்று மாவீரர் பணிமன அறிவித்ததிலிருந்து, அவர்கள் அந்த தேதியையும் அறிவித்ததிலிருந்து அதற்கு எதிராக பல எதிர்ப்புகளும் கிளம்பியிருந்தேன்னு சொல்கிறேன். அந்த வகையில் முன்னாள் போராளியான பொன் சுதன் என்பவர் இதற்கான எதிர்ப்பிலைகளையும் சொல்லியிருக்கின்றார். உண்மையிலே ஏதோ ஒரு தேவையில்லாத விடயம் என்றும் அவர் கடுமையாக சாடியிருக்கின்றார். அவர் ஒரு ஊடக சந்திப்பை வைத்து அவர்கள் செய்த காரியத்துக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த ஊடக சந்திப்பை நான் இதோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அங்க அந்த முன்னாள் போராளிகள் கொஞ்சம் பேர் புலம்பெய தேசத்துல உழைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அடுத்தவன் காசுல அல்லது செத்த வீடுகள் நடத்தி அதுல புலத்து நடத்தி அதுல வயது வளர்த்து வாழணும்னு ஒரு சிலர் இருக்கிறது. அப்ப அவைய காரணத்துக்கு காரணம் இப்படிதான் தலைவருக்கு செத்தவர்கள் செய்யுது அல்லது மாவீரர் நடத்தி இப்படி வாழ்றதுன்றது அவைய ஒரு பிழைப்பு வழியா போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இது முதல் தடவையா இல்லை. இப்ப 2 வருஷத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா சொன்னா மட்டக்களப்பு அரசியல் பொறுப்பாளர் தயாமோகன் அவர்கள் இந்தியாவில் நடந்த விடுதலை சிறுத்தை மாநாட்டில் காணொலி ஊடாகவும் எப்படி கேட்டாருன்னு சொன்னால் தலைவர் வீரச்சாவல் அடைந்து விட்டார், 18ஆம் தேதி அப்படி வீரச்சாவல் அடைந்தார் சொல்லி மூக்க சிந்தி அழுத தெரிவிச்சு கொண்டிருந்தார். அதுக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா தலைவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் அவர் ஒரு அஜெண்டோட நடத்தி அவர் வீரச்சாவல் அடைந்தார் அறிவித்தார். இப்ப இன்றைக்கு பேருந்து இன்னொரு கூட்டம் வந்திருக்கு. இதை நாங்கள் இப்படியே விட்டு கொண்டு திருப்பி அடுத்த வருஷம் வேறு ஒரு கூட்டம். என்ன பிரச்சனை என்றால், தலைவர் இருக்கும் பொழுதும் சரி, தலைவர் இப்ப மறைந்திருக்கிற பொழுதும் சரி, இவங்கள் அதற்கு விசுவாசமாக இருந்தது. எனக்கு தலைவரை அம்போண்டு விட்டுட்டு ஓடின இந்த ஓடுகாட்டு, அதாவது விட்டோடியான்னு சொல்லுவேன். ஏன்னா சொல்றது நான் எந்த விதத்திலும் பயப்படவோ வெக்கப்படவோ கவலைப்படவோ இல்லை. ஏன்னா இன்றைக்கு விடுதலை புலிகள் சத்திய பிரமாணம் செய், இந்த மண்ணுக்காக தன் உயிரோட ஆத்மாவை அர்ப்பணிப்போம் என்று சொன்ன ஒருத்தன் தகட்டையும் குப்பியையும் கலட்டி எறிஞ்சு போட்டு தான் எந்த தலைவன் போராட படைத்திருந்தாங்க, எந்த மக்களுக்காக போராடுகிறோம் அந்த மக்களையும் தலைவனையும் தெளிவில் விட்டுட்டு அந்த எந்த மக்களுக்காக போராடுகளோ அந்த மக்களை உங்களோட பாதுகாப்புக்காக சுட்டு போட்டு தப்பி ஓடி போய் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு ஒரு சிலர் இன்றைக்கு தலைவருக்கு செட்டல் செய்து அதனூடாக புலப்பு நடத்தணும் என்று நினைக்கிறது ஒரு மிக கேவலம் கடைஞ்செடுத்த காடைத்தனம் என்றதான் எங்களுடைய கருத்து. 2009ஆம் ஆண்டு மே மாதம் இறுதி யுத்தத்தில் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டதாகத்தானே இலங்கை இராணுவம் அறிவித்திருக்கிறது. சில நேரம் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த நடவடிக்கையை முன்னெடுக்கிறார்களோ? சரி, 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. சரத்பன்சால் அறிவிச்சிருக்காங்க. அதாவது சொல்ல ராணுவ தளபதி அறிவிச்சிருக்கிறார். இன்னொரு தளபதியாக இந்த கமால் குணரத்ன தன்னுடைய புத்தகத்தில் அறிவிச்சிருக்கிறார். அதை விட இலங்கை அரசாங்கம் ஒபிஷியலா தங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கு. சரி, அவர்கள் அறிவித்துட்டாங்க. இப்ப இவர்கள் புதிதாக 16 வருடம் கழிச்சு இன்னைக்கு நீங்கள் அறிவிக்கிறீங்க. நீங்கள் என்ன ஆதாரத்தை, அதாவது இந்த ராணுவ தளபதிகள் சொன்ன விடயங்களை விட மேலதிகமாக என்ன தகவலை என்ன ஆதாரங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் அறிவிக்கிறீங்க? உதாரணத்துக்கு சொல்றேன், சேகுவேரான்ற ஒரு கோபீரன் இருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த சேகுவேரா ஒரு கட்டத்துல மறைஞ்சு உலகானால் புகழங்கே தெரியும். அப்ப பிளட் கஸ்டோக்கு ஒரு பெரிய அழுத்தம் வருது, அதாவது பிளட் கஸ்டோக்கு எல்லா தோலை தானே ஒரு அழுத்தம் கொண்டு வருது. எங்கே அவர் என்ன நடந்தது 2 தேட வலிக்கிட்டு ஒரு கட்டத்தில் அதை அறிவிக்கணும்னு சொன்னால் பிளட் கஸ்டோ பொலிவியான நாட்டில் வச்சு கொல்லப்பட்டு விட்டார், அவர் வீரமரணம் அடைந்து விட்டார் அறிவிக்கணும். அப்ப அறிவிக்கிறதுக்கான ஆதாரங்களாக சுட்டு கொண்டவர் யார், அவர் கோவைக்கு ஆரோட கலைச்சவர், எந்த இடத்துல நின்றவர், எந்த பள்ளிக்கூடத்தில் பிடிச்சி அடைஞ்சு கட்டிவிட்டார், அத்தனை ஆதாரங்களோடையும் வெளியிட்டு அறிவிக்கிறார். அதுக்கு தான் பேர்
உரிமை கோரி அறிவிக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை சொன்னால், காற்று கூட புக முடியாத இடங்களுக்குள்ள புகுந்து தாக்கக்கூடிய ஒரு அணியை வச்சிருந்த எங்கள தேசிய தலைவர் இன்றைக்கு 16 வருஷம் கழிச்சு அந்த அணியில இருந்த நாங்கள் அந்த தலைவரை பாதுகாத்தினாங்க என்று சொல்ற இந்த பேக்கிறாங்க. உண்மையான இந்த வசனங்களை பாவிக்கிறதுக்கு மன்னிச்சு கொள்வோம். ஏனென்றா எனக்கு வேற வழி இல்லை. தமிழ்ல எப்பேற்பட்ட கேவலமான வசனத்தை இவங்களுக்கு பாவிச்சாலும் அது சரி வராது. ஏனென்றா 16 வருடம் கழிச்சு தங்களோட வயிற்று பிழைப்புக்காக தலைவர்கிட்ட செட்டவுண்ட நடத்துறதுக்கு ஒரு $5 லட்சம் வேணும்னு சொல்லி அந்த மக்களை ஏமாத்தி காசை வேண்டுறதுக்காக திருப்பி இவங்களோ கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு அறிவு. இந்த அறிவிப்பு உண்மையில தேவையற்றது. தலைவர் இருக்கிறார் இல்ல அதை பற்றிய கவலை இப்ப அதை பற்றிய பிரச்சனை அல்ல. தலைவர் ஒரு தெளிவான சிந்தனையில் இருந்தவர். தலைவர் ஒரு மிக தெளிவான ஒரு வழிகாட்டுல இந்த மக்களுக்கு காட்டி போட்டு போயிருக்கிறார். இந்தியாவுக்கு போராளி என்று சொல்லிக் கொண்டு புலம்பெயர்ந்தத்தில் ஓடி போயிருக்கிற ஒரு சில கலிசாரிகள் இங்க இருக்கிற மக்களுடைய இதை கலவி குடிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்கள். இந்த மண்ணில அந்த மக்கள் இருக்கணும். எந்த மண்ணில போராட்டம் நடந்ததோ அந்த மண்ணில இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும். இந்த மண்ணில் அவங்க வாழ்றதே ஒரு மிகப்பெரிய போராட்டம். அப்படி இருக்க அந்த மக்களை அங்கொண்டு கைவிட்டு அந்த மக்களை தெருவில் விட்டுட்டு ஓடி போய் அங்க நின்று ஓடு. நீங்க லண்டன்லயா அவன ஈழம் இருக்கு, லண்டன்லயா தாயம் இருக்கு, பிரான்ஸ்லயா தாயம் இருக்கு, கனடாவிலயா இருக்கு. தாயகம் பண்றது இங்க ஈழத்துல இருக்கு. இங்க வாங்க. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் இருக்கு. இந்த அரசாங்கத்துக்குள்ள வந்து கூட உரிமைகள் ஆயுத வழியில தீவிரவாத வழியில நாம் போராடுறதுக்கு உலகம் இருக்கிற தவிர அரசியல் ரீதியா போராடுறதுக்கு அரசியல் ரீதியா போராடுறதுக்கு யாருமே உங்களுக்கு இருக்கு. யாருமே உங்களுக்கு ஏதாவது சொல்லவும் இல்லை. அதை செய்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றா நீங்கள் உண்மையான போராளிகள் அல்ல. உண்மையான போராளிகள் அவருடைய களத்துல மடிஞ்சு போட்டாங்களா? ஆனா இவங்கள் அன்றைக்கும் தலைவரை ஏமாற்றி இருந்த கள்ள போராளிகளாக இருந்தவங்க தகட்டையும் குப்பியையும் கலட்டி எறிந்து கொண்டு எடுத்த சத்திய பிரமாணத்தை காத்துல பறக்க விட்டுட்டு கொள்ளைய காத்துல பறக்க விட்டுட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடி இன்றைக்கும் அந்த தலைவர்கிட்ட பிணத்தை வச்சு பிழைக்கிறதுக்கு இருக்கிறார்கள் என்றுதான் என்னுடைய தாழ்மையாக. அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் தங்களுடைய இலக்கை அடைவதற்கு எப்போதெல்லாம் ஒன்று சேர்கிறார்களோ அந்த தருணத்திலெல்லாம் புலம்பெயர் நாட்டிலிருந்து துவாரகா இருப்பதாகவும் மாவீர நாளுக்கு உரையாற்றுவதாகவும் தலைவர் இல்லை என்றும் ஒரு அறிவிப்பு அண்மை காலமாக வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான பின்னணியில் சர்வதேச புலனாய்வு துறையினர் செயற்படுகிறார்களா? சர்வதேச புலனாய்வுத்துறை என்று சொல்றதை விட நான் வெளிப்படையாக தான் இல்லை கேட்கிறேன். நான் யாருக்கும் பயப்படுறது எனக்கு சாகவும் பயம் இல்லை. எங்களை அண்டை நாடு பக்கத்து நாடு இந்தியாவோட புலனாய்வுத்துறை இதுல நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றதா எங்களை கருத்து. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், தலைவர் இருக்கிறார் ஒரு டீம் கிளம்பி காசு சேர்த்து கொண்டிருக்குது, இல்லை இன்னொரு டீம் காசு சேர்த்து 2 டீமுக்கு தலைவர் ஒரு ஆட்கள் தான். அவர்கள் எங்களை பக்கத்து நாட்டு எங்களை பிக் பிரதர்ஸ் அவன் உலகத்துறை இவங்களுக்கு எல்லாருக்குமே 2 தரப்பும் தர. ஆனால் 2 தரப்பும் தனித்தனியா காசு இருக்கும். ஆனா ஒரு நேரத்தை பாத்தீங்கன்னா 2 பேரும் உண்டாயிருப்பாங்க. 2 பேரும் அங்க நான் வெளிநாடு போனானே பாக்கலானே இதுல 2 தரப்பா புரிஞ்சு நிற்கிறவங்களுக்கு உள்ளால எல்லா கனெக்ஷனும் இருக்கு. இவங்களோட உண்மையான நோக்கம் தலைவருக்கு செத்தம் செய்யறதுன்றது இல்லை. செத்தம் எல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. உண்மையா நீங்கள் கூட தலைவருக்கு நீங்கள் அஞ்சல் செலுத்தணும் நினைச்சா தலைவருக்கு கொஞ்சம் பயணி போக அங்க தலைவரை குடும்பத்தோட சாக கொடுத்துட்டு உங்களோட பெண்டில் பிள்ளைகளோட ஓடி போயிட்டு அழகிச்ச அரண்மணி என்ற தண்ட பெண்டில் பிள்ளையோட நல்ல சௌகரியமாக வெளிநாட்டில் இருக்கு. ஒரு தலைவற்ற வேட்பாளராக இருந்த உன்னால தலைவரை காப்பாற்ற முடியல. உங்க பெண்டில பிள்ளைய உங்க சொந்தத்தை நான் காப்பாற்ற முடியும். இதே மாதிரி எல்லாம் கூட்டுவேன். அவர் பெண்டில் பிள்ளையோட போயிருக்கேன். அடுத்தவர் என்ன பேர் புலனாய்வு புடுங்கி சங்கீதன் ஒருத்தர் இருக்கு. அடுத்தவர் அவர் எனக்கு 5 உள்ள பண்டி அவ்வளவத்தையும் கொண்டுதான் ஓடினார். இவ்வளவத்தையும் கொண்டு ஓடின உங்களை வளர்த்து விட்டார், உங்களுக்கு சோறு போட்டார், உங்களை உருவாக்கி விட்டார். அந்த தலைவன் பொச்சத்தியம் மேல பண்ணினீங்க, அதுக்கு சத்திய பிரமாணம் பொச்சத்தியம் ஓடினீங்க. அப்படி ஓடின உங்களை ஒற்று பொழுதும் இந்த இனமோ இந்த விடுதலை இந்த வரலாறு மன்னிக்கும். தமிழ் மக்கள் தங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வை மேற்கொண்டு செல்கின்ற இந்த காலப்பகுதியில் இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்து இந்த அமைப்புகள் திடீரென்று இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கான காரணம் என்ன? குறிப்பாக நீங்களும் புலம்பெயர் தேசத்தில் இருந்தவர் உங்களுக்கும் இந்த அமைப்புகளை பற்றி இந்த அமைப்பில் இருப்பவர்களை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும். உண்மையில் இவர்களுடைய நோக்கம் தான் என்ன? உண்மையான நோக்கம் என்னன்னு சொன்னால் இவர்கள் இதுவரைக்கும் வேலைக்கு போகல. ஒரு முன்னாள் போராளிகள் சொல்லிக் கொண்டு இந்த வேலைகள்ல ஈடுபட்டு நான் முழு பேரையும் குறிப்பிடுகிறேன். அவர்கள் யாருமே வேலைக்கு போறதில்லை. அப்ப இவங்க நோக்கம் என்னன்னு சொன்னா இவங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும். அப்ப இவங்கள வழிநடத்துற புலனாய்வு சக்திகளுக்கு என்ன விஷயம் சொன்னால் அவர்களுக்கு தமிழ் மக்கள் ஒரு பொழுதும் எழுச்சி கொண்டிருக்கூடாது, ஒற்றுமைப்பட்டிருக்கூடாது, அவர்கள் விடுதலைக்காக போராடக்கூடாது. அது அரசியல் வழி அற வழியா இருக்கட்டும், எந்த வழியா இருக்கட்டும், எந்த வழியும் அவர்கள் போராடக்கூடாது என்பது அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஆகவே இந்த பணத்தாசை குடிச்ச புலி வேஷம் போட்ட இந்த நரிகளை அவர்கள் தேவைக்கு பயன்படுத்துவார்கள். என்றெல்லாம் மக்கள் ஓரளவுக்கு ஒரு உணர்ச்சி கொண்டு எங்களுக்கு உரிமை வேணும் என்று கேட்கிற
தருணத்திலே எல்லாம் பாருங்க, இவர்கள் புதுசாக முளைச்சு வந்து ஒரு கதையை உருவாக்குகிறார். ஏன்னு சொன்னால் இது பழைய காலத்துல பிரிட்டிஷ்காரன் பாவிச்ச ஒரு பிரித்தாளம் சூட்டா டிவைட் ரூல்ஸ். அதை இப்ப இங்க தலைவரை பயன்படுத்தியும் எங்களுடைய உண்மையான மாவீரர்களை பயன்படுத்தியும் பிரிச்சாளர்களுக்கு அவர்களோட கூட இருந்து அவர்களோட சாப்பிட்டு அவர்களுடைய ஒன்றாக வாழ்ந்து அவர்களுக்கு முதுகுல குத்தி போட்டு தப்பியோடி போய் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில கலிசனைகளை புலனாய்வுத்துறை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கு. இந்த வருஷத்தோட இது முடிஞ்சு போகாது. இப்போ ஒரு குரூப் அறிவிச்சு போட்டு காசு பண்ணி கொண்டு போயிடும். வார வருஷம் இன்னொரு குரூப் வந்தாங்க. நான் இப்ப இந்த தேசத்துல நீண்ட காலமாக ஒரு விஷயம் நடக்குது. எங்களோட மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார். அவர்களுக்கு எங்களுக்கு என்ன வேணும்ன்றது தெரியுது, எது வேண்டாம்ன்றதும் தெரியும். அங்க அந்த முன்னாள் போராளிகள் சொல்லிக் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கோமாளிகளுக்கு தான் விஷயம் முழங்கையிலே தவிர இங்கே இருக்கிற மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். எது தேவையோ எது தேவையில்லையோ அது எல்லாத்திலையும் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களை இவர்களுடைய இந்த வேடிக்கை விளையாட்டுகள் இந்த கேலி கூத்துகள் ஒன்றும் பாதிக்காதுன்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுல இந்த புலனாய்வு சக்திகள் எல்லாம் எங்களுடைய மக்களுடைய உறுதிப்பாட்டுக்கு முன்னால கண்டிப்பா தோத்து. இறுதியாக ஒரு கேள்வி, இவ்வாறான போலி அறிவிப்புகள் தொடர்பாக மக்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன? இருக்கன்னு சொல்றவரையும் சரி இல்லைன்னு சொல்றவரையும் சரி ரெண்டு பேரையுமே நம்பாதீங்க. இருக்கன்னு சொல்லி காசு இருக்கிறவனுக்கும் கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்றவனுக்கும் கொடுக்காதீங்க. ரெண்டு பேருமே கடைஞ்சடத்த காடப்பயல்கள். ரெண்டு பேருமே ஒரே புலனாய்வு அணுகிக்குள்ள இயங்குகிற புல்லுரிக்கு. இவங்களை நம்பி நீங்கள் ஒற்றுக்கொள்ளும் தயவு செஞ்சு நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன். இவங்களை ரெண்டு தரப்பையுமே ஆதரிக்காதீங்க, ரெண்டு தரப்புக்குமே எந்த பொருளுதவியையும் செய்யாதீங்க. இவங்க நடத்துற செத்தவர்கள் நடத்தி பிழைக்கிறவங்க செத்தவர்களுக்கு நீங்க போகணும் என்று நினைச்சால் அங்க போய் சாப்பாடு வேண்டி தின்னாதீங்க. உலகத்தில் எங்கேயுமே இல்லை. எங்களை இலங்கையில் அதாவது நாங்கள் எதிரியாக சிங்கள ராணுவ வீரர்களுக்கு அவங்க நடத்துற அஞ்சல் நிகழ்வுகளை கூட அவங்க சாப்பாடு வைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம்னா மாநிலத்தில் சாப்பாடு வைக்கிறோம், மற்றது என்ன முள்ளிவாய்க்கால் பிரியாணி வைக்கிறோம், கஞ்சி வைக்கிறோம், கூழ் வைக்கிறோம். இப்படியே சோறு வித்து பிழைக்கிற ஒரு சோம்பேறி கூட்டம், கேவலமான ஒரு மக்கள் கூட்டம் மாற்றிக்கொண்டு வராங்க. ஆகவே தயவு செய்யும் உண்மையான உணர்வோட போங்கோ, சோத்துக்காண்டி போகாதீங்கோ. அங்கே அவங்க சோறு வித்தா வேண்டாதீங்கோ. அதையும் உங்களால பாசி தாங்க முடியாது நினைச்சால் போகும் பொழுது வாசல்ல சாப்பாட்டை கட்டிக்கொண்டு வந்துட்டு அப்படி செய்வீங்க. இவங்கள உண்மை முகங்கள் பள்ளி கட்டியாருங்க. ஒற்று பொருளாதார உதவியையும் இவங்களுக்கு செய்யாதீங்க. செய்யாம உண்மையில சொல்ல போனால் நீங்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருக்கு. இதைத்தான் நான் சொல்லுவாங்க. உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும். ஒவ்வொரு தமிழனும் தலைவன் என்று ஒரு பொருளாதாரத்துல வளர்ந்து நிற்பானாக இருந்தால் அதுவே எங்களை இனத்தின் விடிவுக்கு வழிவகுக்கும். ஆகவே இந்த கலிசன கூட்டங்களை நம்பி ஒரு சதத்தை கூட கொடுக்காதீங்க. அதுதான் நான் எங்களை மக்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கொள்ற ஒரு வேண்டுகோள்.